ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாளே சந்திராஷ்டம நாள், அதாவது திங்கட்கிழமை மட்டும். போன ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஞாயிறு திங்கள் 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மட்டும், சனிக்கிழமையே கிட்டத்தட்ட சொல்ல போனா சனிக்கிழமை நைட்டு, ஆக ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, அதாவது இந்த வாரம் நான் திங்கக்கிழமையிலிருந்து தான் பலன் சொல்றேன், அதாவது 7ஆம் தேதியிலிருந்து தான் இது பலன். ஆனால் 6ஆம் தேதியே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சு. ஆக இந்த திங்கக்கிழமையில உங்களுக்கு திங்கள் முழுவதுமே சந்திராஷ்டம நாளாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காலையில 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதனால திங்கக்கிழமை கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாவே இருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாயோடு அவர் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. செவ்வாயோடு சந்திரன் நீச்ச நிலைமையில சேர்ந்திருக்கிறார் இல்லையா? நீச்ச பங்க அமைப்புகளை அடைந்தாலும் கூட ஒரு மாதிரி 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தயக்கமான ஒரு நிலைமைகள் இருக்கும். ஆகவே அந்த ஒரு நாளை மட்டும் விட்டுட்டீங்கன்னா அதற்கப்புறம் 9, 10, 11 என்கின்ற நல்ல இடங்கள்ல 6 நாட்கள் நல்லா இருக்கு. ஆக வாரத்தின் முதல் நாள் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் கூட அதன் பிறகு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகள்ல மிகப்பெரிய நல்ல யோகங்கள் உண்டுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வருகிறார். இந்த வாரத்திலிருந்தே தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் மாற்றங்கள் உண்டு. பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்கள், சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய வியாழன், வெள்ளிக்கிழமைகள்ல நல்ல மாற்றங்கள் சனிக்கிழமைகள்ல கண்டிப்பாக இருக்கும். வார இறுதியில எதையும் செய்யலாம். நல்ல உதவியாளர்கள் கிடைப்பார்கள். வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். எதுலையும் விவசாயம் கூட கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அடுத்த இன்னும் ஒரு மாதத்திலேயே உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும்போது 7ஆம் இடத்திற்கு குரு மாறி ராசியை பார்க்க போகிறார். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலக போகிறது. ஆகவே பெரிய தோல்விகள் எதுவும் இந்த வாரம் இல்லை. வாரத்தின் முதல் நாள் மட்டும் பண வாரத்தில் கவனமா இருங்க. அந்த திங்கக்கிழமை மட்டும் எதுவும் கையெழுத்து போடுறது, ஃப்ரெண்டுகளுக்காக போய் நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். அகலக்கால் எதுவும் அந்த முதல் நாள் மட்டும் வேண்டாம். வாரத்தின் பிற்பகுதி 6 நாட்கள் சுமூகமாக போகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. செவ்வாய், புதன், வியாழக்கிழமை முழுக்க 3 நாள் கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம். அதாவது 8-4 என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி காலையில 7 மணி 55 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் 2.25 நாள் 2.5 நாள் கிட்டத்தட்ட வரும், தாண்டித்தான் வரும். செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை சாயந்தரம் 7 மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது 8ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. குறிப்பா சொல்லப்போனா 7 மணி 4 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம். ஆக இந்த ஒரு சந்திராஷ்டம நாட்களை தவிர வேற எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சந்திராஷ்டமம் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்புல தான் வருது. அதனால பெரிய சங்கடங்களும் வந்துடாது. சந்திரனை சனி பார்த்தாலோ, சந்திரனை செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, ஏதாவது 2 நிலையில ஒருத்தர் இருந்தாலோ அல்லது ராகுவோடு சேர்ந்திருந்தா தான் சந்திராஷ்டமம் கடுபலன்களை செய்யும். இங்கே பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற பௌர்ணமிக்கு முதல் நாளாக சந்திரன் இருப்பதால் 8ஆம் இடத்தின் சுப பலன்கள் இருக்கும். ஆனா அலைச்சல்கள் இருக்கும். காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பிட வேணாம். இந்த 2 நாட்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் அக்கம் பக்கம் பெரியவங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய, அதன் மூலமாக எடுக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். ஆனாலும் அதனை எடுத்து வரக்கூடிய 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் வலிமையாக இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்களால் நன்மை. சந்திராஷ்டமம் முடிஞ்சதற்கு பிறகு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தந்தை வழி சொத்துக்களால் நன்மை. சித்தப்பா, பெரியப்பா மக்கள் போன்றவர்களால் அல்லது அவர்கள் மூலமாகவே, அத்தைமார்கள் மூலமாகவே ஏதேனும் உபகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் சந்திரன் வரும்போது பௌர்ணமி சந்திரனாக இப்போது 3, 9ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கிறதுனால நீங்களே நல்ல முயற்சிகளை அப்படியே முக்கியமாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து செஞ்சு அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது. கலைத்துறையில் சாதனை, சமூக ஊடகங்களில் சாதனை என வாரத்தின் பிற்பகுதி நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா திங்கக்கிழமை ஃபுல்லா அவர் 6ஆம் இடத்துல இருப்பார். செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஃபுல்லா 7ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக வரும். குறிப்பாக சொல்லப்போனா வியாழக்கிழமை இரவு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணி 4 நிமிஷத்துல இருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க மற்றும் சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமமாகி
ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அப்ப வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் இப்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை நைட்டு தானே வருது, அப்போ அன்னைக்கு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முடிஞ்சிருதுனால வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை கொடுக்காதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் ராகு கேதுக்களோட கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட குருச்சுக்கிர தொடர்புகள் இருக்கிறார். ஆகவே இது சுப சந்திராஷ்டமமாக வேலை செய்யும். கும்பராசிக்காரங்க பெருசா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படியே விலகி போச்சு. ஜென்மச்சனி முடிஞ்சதற்கு பிறகு வரக்கூடிய முதல் சந்திராஷ்டமம் கூட உங்களுக்கு பௌர்ணமி சந்திராஷ்டமமாக வருவதால் இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய அறிமுகங்கள், நல்ல துவக்கங்கள், காசு பணம் வரக்கூடிய அமைப்புகளுக்கான ஒரு ஆரம்பங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்குங்க. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், சந்திராஷ்டமத்தில் அது செய்ய வேண்டாம் கிடையாதுங்க. எல்லாத்திற்குமே ஜோதிடத்தில் விதிவிலக்குகள் உண்டுங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கஷ்டமா இருக்கும். சந்திக்கிறவர்கள் ஏமாற்றத்தை தருவார்கள் என்றாலும் கூட இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பௌர்ணமியாக இருந்து அவர் குருச்சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், நல்ல நன்மைகள் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை எல்லா இவர்களுக்கும் நல்ல விதமாகவே தெரியுங்க. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடையாது. தொட்டது தொடங்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு எந்த நிலைமையிலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கிடையாதுங்க. மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜென்மச்சனை ஆரம்பிச்சிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஜென்மச்சனையோட ஆளுமைக்குள்ள போவீங்க. அதனால சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அது இது அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக பயந்துட வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆனால் வார கடைசியில தான் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:39 ஆரம்பிக்குது. அப்போ சனிக்கிழமை வரைக்கும் நன்றாகவே இருக்கிறது. சனிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் ராசியை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது சிறப்பான ஒன்று. ஆக இந்த வாரம் முதல் 6 நாட்கள் நன்றாகவே இருக்கின்றன. சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த வாரத்தின் கடைசி கிழமையான ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:39 ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இருந்து திங்கட்கிழமை முழுக்க இருந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்கு. ஆக ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த வாரத்தின் கடைசி ஞாயிறு, அடுத்த வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கள், செவ்வாய் 2 நாட்களுக்கும் 3 நாட்களுக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக அடுத்த வாரத்தை பத்தி பேசிக்குவோம். இந்த வாரம் என்ன நடக்க போகுது? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நல்ல நாளா இந்த நாள் இருக்கும். ஏன்னா பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்க்கிறார், ராசியில் இருக்கக்கூடிய பாப கிரகங்களை பார்க்கிறார். அப்ப 7ஆம் இடத்துல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்களால உதவி, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நல்ல விதமாக செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு, காதல் பிரேக்கப் ஆயிடுமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற காதல் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி காதலனோ காதலியோ மனசு மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், நண்பர்களால நல்ல உதவி, கூட்டு தொழில் நல்லாக இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் நல்லா இருக்குங்க. சரி, அதுக்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் ஆரம்பம் எப்படிங்க இருக்கும்? வாரத்தின் ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, வேலை புதுசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற வேலையை விட நல்ல வேலைக்கு போகலாம் என்கின்ற எண்ணம், சிலருக்கு செக்ஷன் மாறுதல் போன்ற அமைப்புகள், அல்லது டிரான்ஸ்பர் சம்பள உயர்வு கேட்டிருந்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய தன்மை என பெரிய சோகங்கள், பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம்.